ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஒரு ப்ளம் கேக்குன்னு சொல்லலாம், ட்ரை ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லலாம், என்னன்னு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஆனால் சூப்பரான கேக் இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கேக் செய்ய தெரியாது, ஆனால் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே நல்லா வந்திருக்குன்னா நீங்கள் செஞ்சிங்கன்னா நீங்களே சூப்பராக செய்வீங்க. ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்து சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாதம், கேஷ்யூ, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, ரெய்சின்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு கிட்ட எடுத்து வச்சுருக்கேன் நான். சுகர் வந்து மெல்ட் ஆகட்டும், தண்ணியெல்லாம் போட வேணாம், கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு இன்ஸ்டா பார்த்து தான் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துருச்சுங்க நிஜமாவே. நான் அடுத்தடுத்து 2-3 தடவை செஞ்சுட்டேன் நான். அந்த மெஷர்மெண்ட் ஞாபகம் வச்சுட்டு சூப்பராக செஞ்சிடலாம் நம்மளே. இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கேரமலைஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம தண்ணி இதில் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றணும். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றும் போது 2 தப்பு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. தண்ணி ஊற்றும் போது நான் உள்ளே கரண்டி வச்சுட்டேன், அது ஒரு மொதல் மிஸ்டேக். செகண்ட் வந்து நான் ஸ்டீல் யூஸ் பண்ணிட்டேன், சிலிக்கான் யூஸ் பண்ணணும். அந்த கேரமல் வந்து ஒட்டிருச்சு. ஆனால் ஓகே தான், நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர அந்த கரண்டி அது விட்டுருச்சு. அதனால நல்லதாக போச்சு. இல்லைனா அவ்வளோதான், அது ஃபுல்லாக கரண்டியில் என்னோடய கேரமலிஸ்டெலாம் ஒட்டியிருக்கும். நீங்கள் சிலிக்கான் கரண்டி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு. இல்லைனாலும் அது ஓகே தான். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி அந்த கேரமல் ஒட்டியிருக்கு, பட் ஓகே தான், அது வந்துருச்சு கொஞ்சம் கிளற. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டை, 2 ஏலக்காய் இதை போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் நம்ம. நல்லா இருந்துச்சு இந்த ட்ரை ஃப்ரூட் கேக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 100 கிராம் பட்டர் இருக்கும். இதை நல்லா அடிச்சுக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. கையிலே விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்கிலே நல்லா அடிச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சராக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல சுகரு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க, க்ரீமி டெக்ஸ்சர் வரட்டும். நான் இந்த கேக்கெல்லாம் எப்போயாவது தான் ட்ரை பண்ணுவேன், அவ்வளோ நல்லாலாம் வராது. அதனால் நான் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் விட்டுருந்தேன். பட் இதை இன்ஸ்டாவில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரை ஃப்ரூட் கேக்கு. நான் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துருந்துச்சு. நானே செய்யும்போது நீங்களாம் சூப்பராக செய்யலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை ஆட் பண்ணணும். நம்ம ஒரு முட்டையாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுக்கோங்க, கொஞ்சம் க்ரீமியாக வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நல்லா ஃப்ளஃபியான ஒரு டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பசங்க கூட கேக்குன்ற அந்த டேஸ்ட்டில் வச்சு சாப்பிட்டுக்குருவாங்க. இப்போ நான் எந்த கப்பில் சுகர் எடுத்திருந்தேனோ அதே கப்பில் நான் வந்து மைதா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொஞ்சம் லைட்டாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போது நம்ம வந்து பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், சூப்பராக மைதா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்றா. இதோடு நான் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனும் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருந்தேன். அது மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேரமல் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த எல்லா மிக்சரையும் போட்டு அதையும் நல்லா கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கேக் மோல்டு எடுத்துகிட்டு பட்டர் பேப்பர் விரிச்சிட்டு அந்த பட்டர் பேப்பரில் நம்மளோட எல்லா மிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது மிஸ் ஆயிடுச்சு, நான் ஆட் பண்ணலை, டெலீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளஃபினஸ்க்காக ஆட் பண்ணணும். பேக்கிங் சோடா நிறைய ஆட் பண்ணால் கசந்துருது, அதனால் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, குட்டி டீஸ்பூனில். இப்போ நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும், டூட்டி ஃப்ரூட்டி இல்லாட்டி கேஷ்யூ, பாதம் என்ன வேணுமோ அது நீங்கள் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் கேஷ்யூ நட்டும் வச்சுருக்கேன் நான். லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி 350 டிகிரி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டேன். பாருங்கள், சூப்பரான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. நிஜமாலே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. டேஸ்ட் எல்லாம் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்துருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு 25 to 28 மினிட்ஸ் ஆச்சு. உங்கள் அவனில் எவ்வளோ நேரம்னு பார்த்து வச்சுக்கோங்க. நான் 350 டிகிரியில் வச்சுருந்தேன் நான். இது நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம செஞ்சுருக்கனால இது ட்ரை ஃப்ரூட் கேக்குன்னே வச்சுக்கலாம் நம்ம இதை.
ஆனால் நான் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அவங்க ப்ளம் கேக்குன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. எனக்கு ப்ளம் கேக் டேஸ்ட்டை விட ட்ரை ஃப்ரூட்ஸ் கேக்குன்னு சொல்லியிருந்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த கேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக. நான் அடுத்தும் வந்து இதே கேக்கு இதே இதில் ஒரு 2 நாளில் எனக்கு தீர்ந்துருச்சா, திரும்ப நான் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே செஞ்சுருந்தேன். அதே கேக் சேம் ப்ராசஸ் தான். குவான்டிட்டி மட்டும் நான் டபுள் த குவான்டிட்டி போட்டிருந்தேன். 2 முட்டை போட்ட இடத்துல 4 முட்டைன்னு சொல்லிவிட்டு எல்லாமே டபுள் த குவான்டிட்டி போட்டிருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கேக்குமே. இதில் ஒரே ஒரு வேரியேஷன் என்னென்னா, நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணேன் ஒயிட் சுகருக்கு பதிலாக. அது மட்டும்தான். ஆனால் டேஸ்ட்டெல்லாம் சேம் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளஃபினஸ்ஸு எல்லாமே அதே மாதிரி டேஸ்ட்டு தான் வந்துருந்துச்சு. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. சுகர் மட்டும்தான் நான் ஆல்ட்ரு பண்ணியிருந்தேன். சூப்பரான இந்த ட்ரை ஃப்ரூட் கேக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.